ரொம்ப கவனமா கவனிக்கணும். और एक बात है, ரெண்டு இடத்துல உன்னு வந்துக்குது. உன் इसमें तेरे करके आया है। இங்க தான் தேவன் தம்முடைய சந்ததியை மென்ஷன் பண்றாரு. इसमें बताएं कि उनका वंशज के बारे में यहाँ बताया है। உங்களுன்னு சொல்ல आप लोग करके नहीं बोला, आप लोगों नहीं बोला है, உன் பிள்ளைகள் तेरे सब எல்லாரும் बच्चे बोला है, உன் பிள்ளைகளுடைய तेरे सब बच्चे करके அப்படினா बोला है। தன்னுடைய தேவ சந்ததியை இங்க மென்ஷன் பண்றாரு. यहाँ पर वो अपने वंशज के बारे में यहाँ वचन உன் பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் इसमें बताया है सब बच्चे। ஈசாக்கு விதை விதைச்சா ஒண்ணு கூட நாசமாவல. ईसाक ने जब बीज बोया था उसमें एक भी नाश नहीं हुआ। உன் பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க. பிள்ளைகள் सब எல்லாரும் बच्चे। இதெல்லாம் இப்பயே அப்பா கல்யாணம் ஆகிற பிள்ளைங்க எல்லாம் புரிஞ்சுங்க, இப்பயே புடிச்சீங்க. शादी होने वाला है वो भी समझिए, ஏன் நம்ம இதெல்லாம் கேட்டு வந்துக்கிறோம். क्योंकि ये सब हम सुन के आए हैं। ஆமா, நான் ஒன்று அஞ்சும் ஒரு விதமா இருக்கும். पांच तो पांच एक एक तरह का रहेगा, அப்படி சொல்ல. ऐसा नहीं बोला உன் है। பிள்ளைகள் எல்லாரும் तुम्हारे सब बच्चे கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். यहोवा के सिखाए हुए होंगे। உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். तुम्हारी बच्चों की शांति बड़ी होगी। உன்னுடைய பிள்ளைகளுடைய तुम्हारे सब बच्चों की அப்படினா எல்லா பிள்ளைகளுடைய सभी बच्चों के எல்லா பிள்ளைகளுடைய சமாதானம் உங்களுக்கு சமாதானமா இருக்குமா? सब बच्चों की शांति பெரிதா இருக்கும், बड़ी मिलेगी। ஆமென். आमेन। இன்னும் நீங்க ஒரு வார்த்தை இன்னொன்னு ரொம்ப கவனமா கவனிக்கணும். और एक बात है, ரெண்டு இடத்துல உன்னு வந்துக்குது. உன் इसमें तेरे करके आया है। இங்க தான் தேவன் தம்முடைய சந்ததியை மென்ஷன் பண்றாரு. इसमें बताएं कि उनका वंशज के बारे में यहाँ बताया है। உங்களுன்னு சொல்ல आप लोग करके नहीं बोला, आप लोगों नहीं बोला है, உன் பிள்ளைகள் तेरे सब எல்லாரும் बच्चे बोला है, உன் பிள்ளைகளுடைய तेरे सब बच्चे करके அப்படினா बोला है। தன்னுடைய தேவ சந்ததியை இங்க மென்ஷன் பண்றாரு. यहाँ पर वो अपने वंशज के बारे में यहाँ वचन में அவதான் बताया है। ஊர்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் எல்லாரும் பிள்ளைகளை பத்தி இங்க பேசல. यहाँ संसार के सब बच्चों के बारे में यहाँ नहीं बताया है। உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், जिनके साथ वाचा बांधा है, सिर्फ उनके बच्चों के बारे में இந்த बताया है। இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற பிள்ளைகள், जो प्रभु के राज्य में हैं, उनके बच्चों के बारे में बताया சிலுவையின் है। உடன்படிக்கையை பெற்ற பிள்ளைகள், जो क्रूस के साथ वाचा बांधे हैं, उनके बच्चों के बारे में சிலுவையில बताया है। சிந்தப்பட்ட இயேசுவை நம்புற பிள்ளைகள், जो क्रूस पर लहू बहाया है, रक्त उनके सिंधना। ऊपर विश्वास कर रहे हैं, उनके बच्चों के அந்த बारे में बोला है। உடன்படிக்கையினுடைய பிள்ளைகள் சந்ததி वो தான். वाचा के बच्चों के बारे में அததான் बताया है। உன் சொல்லி இருக்குது. इस तेरे बच्चे करके यहाँ पर बोला அதான் நம்ம है। கலாத்தியர் 3:16 வாசிச்சோம். हमने गलातिया அங்க में ஒரு போயிட்டு வந்தோம். ஏன்னா 3:16 நாம் में மறந்துறோம்ல. 3:16 பாருங்க. हाँ, கலாத்தியர் गलातिया 3:16. निकालेंगे। ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. अतः प्रतिज्ञाएं अब्राहम को और उसके वंश को दी गई। பாருங்க, உன் சந்ததிக்கு அப்படின்னு போட்டுக்குது. तेरे वंश को அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சந்ததி நான் அநேகரை குறித்து சொல்லியாம். वो अनेक लोगों के बारे में नहीं बोला है, சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று सिर्फ तेरे वंश को बोला ஒருவரை है। குறித்து சொல்லி இருக்கிறது. सिर्फ एक के बारे में बताया அந்த है। சந்ததி கிறிஸ்துவே. वो जो वंश है वो मसीह, அப்பனா கிறிஸ்துவ விசுவாசிக்கிற சந்ததி தான். जो मसीह के ऊपर विश्वास करते हैं, सिर्फ वही वंशज है। அந்த சந்ததியில் இருக்கிற பிள்ளைகளுடைய சமாதானம் தான் பெருசா இருக்கும். वो वंशज में जो बच्चे आते हैं, उनका समाधान ही बहुत அந்த बड़ा है। உடன்படிக்கையில் இருக்கிற பிள்ளைகளுடைய தான் போதிக்கப்பட்டிருப்பார்கள். जो उस वाचा में है, उनके वंशज ही प्रभु का राज्य के हैं। அப்ப பாருங்க, நீங்கள் நானும் அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். हम और आप ये वाचा के अंदर हैं। உங்க பிள்ளைகள் आपके बच्चे, சமாதானம் பெருசா இருக்கும். उनकी बड़ी शांति होगी। உங்க பிள்ளைகள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. आपके बच्चों के बच्चे तो प्रभु के राज्य के होंगे। அப்படியே கீழே நீங்க வாசிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கு. நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். और भी आप पढ़ के देखने से बहुत अच्छा आया है इसमें। பயம் இல்லாதிருப்பாய், आप में डर नहीं रहेगा, திகிலுக்கு தூரமாவாய், आप में कोई அது உன்னை அணுகுவதில்லை. भय आपके पास नहीं आएगा। பாருங்க எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்துக்கிறார். बड़े बड़े वचन यहाँ पर है। அப்ப பாருங்க, ஆண்டவருடைய உன் சந்ததிக்கு तेरे वंश। எத்தனை பேர் இந்த உடன்படிக்கையில கை வச்சு இன்னைக்கு எடுத்தீங்க? कितने लोग यहाँ प्रभु भोज में, உங்க சந்ததிகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. आपके वंशज प्रभु के राज्य में होंगे। உங்க சந்ததியோட சமாதானமா இருக்கும். आपके वंशज की शांति बड़ी होगी। அப்ப பாருங்க, அதுக்கு தான் வந்து ஆபிரகாமுக்கு முறைப்பிரகாரம் ஒரு மனைவி தான். अब्राहम को तो एक ही पत्नी है, ஆனா ரெண்டு மனைவி இருக்குது.
और भी 2 पत्नी है। மனைவி கிடையாது. ஆகார்னு ஒரு பெண்ணு, आगार बोल के एक स्त्री थी, அவனுக்கு தான் இஸ்மவேல்னு பேர் வச்சாரு. उसके द्वारा इस्माएल पैदा हुआ, அவன் உடன்படிக்கைக்கு சம்பந்தம் लेकिन இல்லாதவன். वो ये वाचा का संतान नहीं है, அவங்க தான் இன்னைக்கு உலகம் முழுதும் அந்த लेकिन वो संसार में पूरे அந்த முஸ்லீம் கண்ட்ரிகளா இருக்கிறாங்க பாரு, அவங்க தான் அது वो संसार में पूरे अभी हैं। இஸ்மவேல் சந்ததி. इस्माएल के वंशज हैं, मुस्लिम कंट्रीज में हैं। அவங்களுக்குலாம் உடன்படிக்கை கிடையாது. அவங்க இந்த உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். वो ये वंशज वो ये वाचा में नहीं आते। அதே போல ஆபிரகாம் அதுக்கப்புறம் சாராள் இறந்த பிறகு இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணான். वो साराल के मृत्यु के बाद अब्राहम ने और एक शादी भी की थी। கேத்ரால் ஒருத்தரி, केत्राल मतलब केत्राल नाम की एक स्त्री, அவளுக்கு 5 குழந்தை பிறந்துச்சு. उसको 5 बच्चे पैदा हुए। ஆபிரகாம் அவருக்கெல்லாம் அந்த 5 குழந்தைக்கு எதுவும் சொத்தெல்லாம் கொடுக்கல. वो 5 बच्चों के लिए कोई संपत्ति नहीं दिया। அந்த 5 குழந்தைக்கும் கொடை கொடுத்து, அப்படின்னா கொடைன்னா நன்கொடை கொடுத்து அமிச்சிட்டான். वो 5 बच्चों के लिए भी ऐसे पैसा देकर उनको भेज दिया கீழ் தேசத்துக்கு போங்கட்டான். और नीचे वाले देशों को चले जाओ करके ஈசாக்கு उनको மட்டும் தான் உடன்படிக்கைக்கு சொத்துக்கு சொந்தரவாளி. सिर्फ ईशा को ही पूरे वाचा का संतान बनाया है। கீழ் தேசம்னா என்ன அர்த்தம்? नीचे का देश मतलब நம்மலாம் மேல் தேசத்துக்காரர்கள், हम लोग ऊपर के பரலோக देश के लोग हैं। தேசத்துக்காரர்கள். हम स्वर्गलोक के हैं, அவனால கீழ் தேசத்துக்கு அமிச்சிட்டானா. उसको तो नीचे எல்லாத்துக்கும் देश के சத்தியம் இருக்குது. लिए एक एक के लिए भी एक एक सत्य है। நம்மலாம் டாப் லெவல்ல இருக்கிறவங்க, हम लोग हम ऊपर लेवल में हैं, பரலோக வாசிகள், हम लोग स्वर्गलोक के लोग हैं, தேவனுடைய உடன்படிக்கைக்கு हम சொந்தக்காரர்கள். वाचा के संतान हैं। நம்ம கொடை வாங்கின்னு அதான் அந்த கொடைன்னு தமிழ்ல கொடைனா நன்கொ हम ऐसे பரிசு வாங்கின்னு போறவங்க ஆளு हम கிடையாது ऐसे ஆண்டவர்கிட்ட. उपहार लेके जाने के लिए नहीं है। உடன் சுதந்திரவாளிகள், हम तो उनके साथ लेपाल करम का अधिकार அவருடைய बनता है। சந்ததி நாம, हम उनके निज संतान हैं। அவருடைய எல்லா சொத்துக்கும் நம்ம உரிமையாளர்கள், हम उनके सारे संपत्ति के लिए हम ही निजी எல்லா संतान हैं। ஆசீர்வாதத்துக்கு உரிமையாளர்கள், सारे आशीष के लिए हम निज संतान हैं। எல்லா சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் உரிமையாளர்கள், हर सारे चंगाई के लिए हम ही उनके निज संतान நித்திய हैं। ஜீவனுக்கு உரிமையாளர்கள். हम अनंत जीवन के लिए हम ही अधिकार पाए